மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் மே மாதத்தில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி விழா நடத்தப்படும். சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக தோட்டக்கலைத்துறை, சுற்றுலாத்துறை மற்றும் அரசு துறைகள் சார்பில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி விழா நடத்தப்படுகிறது. மலர் கண்காட்சி விழா வழக்கமாக 2 நாட்கள் மட்டுமே நடத்தப்பட்டு வந்த நிலையில் முதன்முறையாக இந்த ஆண்டு 10 நாட்கள் மலர் கண்காட்சி நடத்தப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் இந்த ஆண்டு விழாவில் அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் கலந்து கொள்ளவில்லை. விழாவை அரசு முதன்மை செயலர் அபூர்வா, திண்டுக்கல் ஆட்சியர் பூங்கொடி துவக்கி வைத்தனர். விழாவையொட்டி 1,00,000 கார்னேசன் மலர்களால் அமைக்கப்பட்ட மலர் உருவங்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தன. சுற்றுலா பயணிகள் செல்ஃபி மற்றும் ரீல்ஸ் எடுத்து மகிழும் வண்ணமாக 360 டிகிரி டனல் என்ற புதிய செல்ஃபி கருவியும் நிறுவப்பட்டுள்ளது. இந்த செல்ஃபி கருவியை சுற்றி மலர் சுவர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மலர் கண்காட்சி அரங்கத்தில் 2500க்கும் அதிகமான மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 30 ரூபாயாக இருந்த நுழைவு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. பெரியோருக்கு 75 ரூபாய் மற்றும் சிறியவருக்கு 50 ரூபாய் கட்டணம் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கட்டண உயர்வுக்கு சுற்றுலா பயணிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தினர்.